லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராரு. சமீப காலமாக சூப்பர் ஸ்டார் படங்கள் ஓடவே இல்லை. அவர் நடித்த அண்ணாத்த தர்பார் 2 படங்களும் தோல்வியை தான் சந்திச்சது. இதனால் சூப்பர் ஸ்டாரோட நாற்காலி ஆட்டம் கண்டதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இளம் இயக்குனரான நெல்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் எடுத்த ஜெயிலர் திரைப்படம் அந்த வருஷத்தோட மிக பெரும் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக மாறியது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பல முன்னணி நடிகர்கள் நடித்தாங்க. ஜாக்கி ஷெராஃப், மோகன்லால், சிவராஜ்குமார் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து பேன் இந்தியா படமாக இந்த படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி மாபெரும் சாதனையை படைச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து லால் சலாம் படத்தில் நடித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ ரோல் நடித்தார், அதுவும் அவருடைய மகளுடைய டைரக்ஷனில். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த படம் சரியாக போகலை. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் தொலைஞ்சு போச்சு. அதனால தான் இந்த படம் சரியாக போகலைன்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கத்தையும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து வேட்டையன் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ ஆந்திராவில் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தையும் பேன் இந்தியா படமாக எடுத்துகிட்டு வராங்க. இந்த படம் நிச்சயமாக ஒரு சமூக கருத்துள்ள படமாக உருவாக போகுதுன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து கமர்ஷியல் பாணியில் பயணிக்குமோ அப்படின்ற சந்தேகம் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தோடைய டைட்டில் லுக்கை பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இந்த வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூலி படத்தில் கமிட் ஆகிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கூலி படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அவர் எடுத்த கடைசியாக லியோ படம் சரியாக போகலை. அதை தொடர்ந்து இந்த படத்தை தனி யூனிவர்ஸாக உருவாக்க பிளான் பண்ணியிருக்காராம் நம்ம லோகேஷ் கனகராஜ். அதனால் ஒரு விஷயத்தையுமே பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா கூலி படத்தோடைய டைட்டில் லுக் டீசரை வெளியிட்டாங்க. பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விழுந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றும் இளமையாக இருக்கார், அவரோட டைலாக் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கூலி என்ற டைட்டிலை பார்த்துட்டு விழுந்து போனாங்க மக்கள். அதைத் தொடர்ந்து வேட்டையன் படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டாங்க. தேதி இன்னும் குறிப்பிடப்படவில்லை. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம். சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை தொகுத்து வழங்க போகிறாங்க சன் டிவியில். என்னைக்கு நடக்க போது? ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமாக இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை திட்டமிட்டிருக்காங்க படக்குழு. இந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் என்ன பேச போகிறார்? கடைசியாக ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா பக்காவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியிருந்தார். இது சர்ச்சைக்கு உள்ளாச்சு. விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்களிடையே சண்டையை ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லியோ ஆடியோ லான்ச்சில் விஜய் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சார். மேலும் பார்த்தீங்கன்னா லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டாரே இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சார். இப்போ மீண்டும் வேட்டையன் படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் என்ன பேச போகிறார்? இதை எதிர்பார்த்து தான் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள்.